வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 மார்ச் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி, சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை சற்று முன்னேறி மேலும் மார்ச் 18, 19, 20 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் வட மாகாணங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் மார்ச் 17ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் திரிகோணமலை தெற்கு பகுதி, மேலும் வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாகும். அதற்கு தெற்கு பகுதி மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாகும். ஒரு இடங்கள் கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் தம்புள்ளை, கண்டி, ரத்தினபுரி, பதுளை, பனாமா, அம்பாறை, மட்டக்களப்பு, மேலும் அம்பந்தோட்டை, ஹாலி, கோட்டை, ரத்தினபுரி, மேலும் கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம் இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாகாணங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்துறை இந்த இடங்கள்லாம் பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி இந்த தெற்கு பகுதி மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தம்புள்ளை, தலைமன்னாறு இந்த இடங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தெற்கு மாகாணங்கள், அதுவும் மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மார்ச் 18ஆம் தேதியும் இலங்கையில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்கள், வட மாகாணங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. பெரும்பாலும் மார்ச் 20, 21 தேதிகளில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்துறை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் 20ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் மார்ச் 19ஆம் தேதியும் தெற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள், வடக்கு மாகாணங்கள் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 21, 22 தேதிகளில் ஆங்காங்கே வட மாகாணங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மார்ச் 22, 23, 24 தேதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து இலங்கையில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 23, 24, 25 தேதிகளில் மேலும் மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு காற்று நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் அரபிக்கடல் காற்று இலங்கைக்கு மேற்கிலிருந்து காற்று கிழக்கு நோக்கி நுழையும் என்பதால் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 27ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்படி காற்று பயணிக்குமோ அந்த மாதிரி காற்று இலங்கையில் நுழையும் என்பதால் தென்கிழக்கிலிருந்து காற்றும் வடமேற்காக நுழையும் என்பதால் காற்றின் இருவேறு காற்றின் சந்திப்பின் காரணமாக ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 27ஆம் தேதிக்கு பிறகு இப்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதி, சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் இன்று சற்று முன்னேறி வந்தாலும் நாளை மார்ச் 18, 19, 20 தேதிகள் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று மார்ச் 17, 18, 19, 20 தேதிகள் இலங்கையில் பெரும்பாலும் மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாகாணங்களுக்கு பொறுத்தவரை பெரும்பாலும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிளிநொச்சிக்கு வடக்கு பகுதி பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேலும் மார்ச் 20, 21 தேதிகளில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்துறை இந்த இடங்களுக்கு. மேலும் ஒரு நிகழ்வு வளிமண்டல சுழற்சி மார்ச் 22, 23, 24 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து இலங்கையில் மழைப்பொழிவு மார்ச் 22, 23, 24 தேதிகள் ஒரு நல்ல மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மார்ச் 25ஆம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் மார்ச் 27ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஆங்காங்கே
ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்று அதிக அளவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சொல்லாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.